நடந்தாதான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். வானத்திலிருந்து பார்த்தா தெரியாது. வானத்திலிருந்து பார்த்தா தெரியாது. ஒரு மாநில முதலமைச்சர் கால் அந்த மாநிலத்தின் மண்ணில பதியாத முதலமைச்சர் நம்ம ஊர் முதலமைச்சர் தான். என் தொகுதியில் என்ன நடந்திருக்குன்னு நான் அச்சிட்டு வெளியிட்டு இருக்கேன், பாருங்களேன். மத்திய நிதி அமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கோ சிவகங்கை தொகுதிக்கோ திரு சிதம்பரம் எதையும் செய்யவில்லை என்ற ஊரறிந்த உண்மையைத்தான் நான் சொன்னேன். திரு சிதம்பரம் உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு ஏதாவது செய்திருந்தால் அதை பட்டியலிட வேண்டும். அதை செய்யாமல் நான் சொல்வதில் உண்மையில்லை என்று சொல்வதில் என்ன நியாயம்? வான் வழியாக செல்பவர்களுக்கு மண்ணில் நடப்பது தெரிய வாய்ப்பில்லை என்று என்னை விமர்சனம் செய்திருக்கிறார் திரு சிதம்பரம். திரு சிதம்பரத்திற்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்வேன். 1982 முதல் நான் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். கடந்த 32 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எனது கால் படாத இடமே இல்லை என்னும் அளவிற்கு பட்டி தொட்டி எங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்திருக்கிறேன். நான் பிரச்சாரம் செய்யும் போது திரு சிதம்பரம் திறந்த ஜீப்பில் என் பின்னால் வந்தார். தற்போது குறைந்த காலத்தில் அனைத்து தொகுதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலும் சாலை வழியாக நான் பயணம் மேற்கொள்வதால் காவலர் பணிச்சுமை கூடும் என்பதை கருத்தில் கொண்டும் தான் நான் வான் வழியாக சென்று கொண்டிருக்கிறேன்.